ஜூலை மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை எங்களிடமிருந்து விடைபெறுகின்ற நேரம் இலங்கையில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களால் நிறைக்கப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருந்தது. இன்று காலையிலே கந்தானை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு, அதுபோல வத்தளை பகுதியில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச்சூடு, கடந்த திங்கட்கிழமை ககவத்தை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டின் காரணமாக பலியான ஒரு இளைஞருக்காக மக்கள் கொதித்தெழுந்த சம்பவம், இவற்றோடு இன்று நள்ளிரவை நெருங்கிய வேளையில் ராகமை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டிலே ஆமி உப்புல் என்பவர் கொல்லப்படுகிறார். யார் இந்த ஆமி உப்புல்? இவருக்கு இருக்கின்ற தொடர்புகள் என்ன என்று சொல்லி விசாரித்து பார்த்தால், ஆமி உப்புல் கடந்த இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே புதுக்கடை நீதிமன்றத்திலே வைத்துக் கொல்லப்பட்ட கணேமுல்ல சஞ்சீவவி நெருங்கிய சகா என்று சொல்லி போலீசார் குறிப்பிடுகின்றார்கள். அண்மைய நாட்களில் மோட்டார் சைக்கிளில் வந்து துப்பாக்கி பிரயோகம் செய்வது வழக்கமாக இருந்தது. ஆனால் இன்றைய நாளில் இந்த ஆமி உப்புல் ராகமை பகுதியில் மிகுந்த மாவட்டத்தில் வைத்து இரவு வேளையில் கொல்லப்பட்ட வேளையில் முச்சக்கர வண்டியில் வந்த 2 பேர் இவர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்று காலை கந்தானை பகுதியில் கந்தானை பொதுச்சந்தைக்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்திலே 2 பேர் காயமடைந்திருந்தார்கள். அந்த 2 பேரும் ராகமை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அதில் ஒருவர் மரணித்திருக்கிறார். மரணித்தவரின் வயது 50. மற்றவர் காயங்களோடு சிகிச்சை பெற்று வருகிறார். சமீர மனஹார அவரது பெயர். அவர் காலை சென்ற அமைச்சர் மங்கள சமரவீரவின் தனிப்பட்ட செயலாளராக கடமையாற்றிய ஒருவர். இந்த விசாரணைகளை போலீசார் இப்பொழுது மேற்கொண்டு வருகிறார்கள். இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. காலை வேளையில் சன நடமாட்டம் உள்ள அந்த பகுதியிலே வைத்து நின்று நிதானித்து வாகனத்தின் அத்தனை புறங்களிலும் துப்பாக்கியால் சல்லடை போட்டிருக்கின்றார்கள் இந்த துப்பாக்கிதாரிகள். விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. பத்தலையில் இன்றைய நாளில் போலீசார் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் செல்ல முயன்ற போதைப் பொருள் கடத்த முயன்ற 2 மீது நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயமடைந்திருந்தார். தப்பிச் சென்றவரை தேடி இப்பொழுது போலீசார் வலை விரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ககவத்தையில் இன்றைய நாளில் இடம்பெற்ற சம்பவம், போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான மோதல், இந்த சம்பவத்தின் பின்னணி, அவ்வாறு நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு பற்றிய முழுமையான விவரங்களை இன்று இரவு உங்களுக்கான நேரலை செய்தியில் விரிவாக தந்திருக்கிறேன். மறக்காமல் அதையும் பாருங்கள்.